சொல்ல போறப்போ தள்ளி இப்படி பக்கத்துல கொடி அட்டை தள்ளி பிடிங்க அட்டாவை தள்ளி பிடிங்க தள்ளு தள்ளு கொடி தள்ளி பிடிப்பா தள்ளு 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 போ ஏய் தள்ளுடா போடுறாள் போ போ இப்படியே போ 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 தள்ளு போ தள்ளு தள்ளு போ இப்படியே போ தள்ளு வா தம்பி நீ சொல்ற போ நீ சொல்லுங்க போ போ பல வச்சா இது போ சொல்றோ முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் ஐயா 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 எச்சரிக்கை படங்களை வெளியிட வலியுறுத்தி போராட்டம் இது போராட்டம் குறைக்காதே குறைக்காதே எச்சரிக்கை படங்களின் அளவை குறைக்காதே குறைக்காதே மத்திய அரசு குறைக்காதே குறைக்காதே எச்சரிக்கை படங்களின் அளவை குறைக்காதே குறைக்காதே அறிவீனம் சிகரெட்டால் புற்றுநோய் ஆக்கினால் பெருகுமே கேன்சர் வியாதி பெருகுமே புகையிலை கம்பெனிகள் பெருகுமே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த எச்சரிக்கை படம் திட்டத்தை தடுத்து நிறுத்தாதே எச்சரிக்கை விளம்பரங்களை உயர்த்துவது மீதி இருக்கின்ற பரிந்துரைகள் எல்லாம் இங்கே பொது இடங்களிலே புகை குடிக்க கூடாத சட்டத்தை அதையும் கொண்டு வந்தது நாம் தான் அமைச்சராக இருந்தபோது 2008 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று அப்பொழுது அப்படி பொது இடங்களில் யாராவது பிழை பிடித்தால் 200 ரூபாய் அபராதம். ஆனால் இப்போ இருக்கின்ற அந்த சட்ட திருத்த மசோதாவிலே 200 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த பரிந்துரைகள். இதை அமல்படுத்த வேண்டும். இரண்டாவது முறை அப்படி அந்த குற்றம் செய்தால் அது 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த பரிந்துரை. மூன்றாவது முறை அதை சட்டத்தை மீறினால் 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்கு அங்கே அபராதம் விதிக்கப்படும் என்று அந்த பரிந்துரைகள் இருக்கின்றன. இப்படி இந்த பரிந்துரையை கொண்டு வர வேண்டும். 2. மூன்றாவது, இப்போது புகையிலை பொருட்களை வாங்குகின்ற வயது 18 இருக்கிறது. இதை 21 வயதாக உயர்த்த வேண்டும் என்று அந்த பரிந்துரையில் இருக்கிறது. இதை உடனடியாக இதையும் அமல்படுத்த வேண்டும். அடுத்தது, இப்பொழுது கடையிலே போயிட்டு தனியாக ஒரு சிகரெட்டோ தனியாக ஒரு பீடியோ வாங்கலாம். இதை மாற்றி தனியாக இதுக்கு பிறகு யாரும் ஒரு சிகரெட்டோ ஒரு பீடியோ 2 பீடியோ 2 சிகரெட்டோ வாங்கக்கூடாது என்று அந்த சட்ட திருத்த மசோதாவில் இருக்கிறது. இதையெல்லாம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இதை கொண்டு வந்தவர் யார் என்றால் ஹர்ஷ்வர்தன் என்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். ரொம்ப துணிச்சலாக கொண்டு வந்தார், ரொம்ப தைரியமாக கொண்டு வந்தார். காரணம், அவரும் ஒரு மருத்துவர், நேர்மையானவர். ஆனால் இன்று அவருக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் இந்த மசோதாவை கொண்டு வர தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். சொன்ன காரணம், ஏதோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்ன காரணம், புகையிலை பொருட்கள் பயன்படுத்தினால் அது புற்றுநோய் வராது என்று ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அந்த முட்டாள்தனமான செய்தியை கேட்டு
மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இது போன்ற நடவடிக்கை எடுத்திருப்பது மிக மோசமானது. மத்திய சுகாதார அமைச்சகத்துக்கு 100க்கு மேல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கிறது. இந்தியாவில் 100க்கு மேல் நிறுவனங்கள் இருக்கிறது. ICMR, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட், PGI சண்டிகர், டாடா மெமோரியல், ஜிப்மர் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் 500கணக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. கடந்த காலங்களிலே நடைபெற்று புகையிலை பொருட்களை பயன்படுத்தினால் புற்றுநோய் மட்டும் கிடையாது, இருதய நோய் வரும், மூளை நோயும் வரும், ரத்த சோகை வரும், அதெல்லாமே சிறுநீரகம் பாதிக்கப்படும், ஆண்மை குறைவு வரும் என்று பல நோய்களும் பல பிரச்சனைகளும் சில கேடுகளும் வரும் என்று வெளிப்படையான எத்தனையோ ஆராய்ச்சிகள் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு மத்திய சுகாதார அமைச்சகம் ஏதோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது கேட்டு இந்த ஆணையை தள்ளி வைத்திருப்பது மிக மோசமான விளைவுகள் வரும். அணுகி உடனடியாக இந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர வேண்டும். அதில் அத்துணை பரிந்துரைகளையும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று பசுமை தாயகம் கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. இதை அமல்படுத்துகின்ற வரையில் நாங்கள் ஓய மாட்டோம். தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருப்போம். இந்தியாவிலே புகையிலை பொருட்களை விற்க கூடாது என்ற நிலைமை வர வேண்டும். அந்த நிலைமை வருகின்ற வரை எங்களுடைய பயணம் தொடரும், எங்களுடைய போராட்டம் தொடரும்.